வணக்கம். வாழ்க்கையில் கோபத்தை நாம் எப்போது குறைப்போம் என்றால், கோபம் வரும்போது மௌனத்தை எவர் ஒருவர் கையில் எடுக்கிறார்களோ அவர்களே வாழ்க்கையில் உண்மையான வெற்றி இலக்கை தொடுகிறார்கள். ஆகவே கோபத்தின் வரும்போது அமைதியையும் பொறுமையும் கையாளுவதே சிறந்த வழியாகும். கொலை நடப்பதும், குற்ற செயல்களில் ஈடும்போதும், யாரையாவது அடிக்கும் போதும், யாரையாவது திட்டும் போதும் கோபத்தை நிதானப்படுத்தி ஒருநிலைப்படுத்துபவனே இந்த உலகத்தில் ஜீவராசிகளோடு ஒத்துப்போக முடியும். பிரபஞ்சத்தில் என்னும் சொல்லக்கூடியது கோபம். அந்த கோபத்தின் உச்சநிலை என்னவாகுமென்றே நமக்கே தெரியாது. ஒரு தவறினை செய்துவிட்டு திரும்ப நாம் யோசிப்பதும் முட்டாள்தனம். ஆகவே கோபம் வந்துவது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பாகவே இருக்கிறது. அந்த கோபத்திலையும் நிதானத்தை கடைப்பிடிப்பது மனிதனாகிய நமக்கு அந்த இதயத்தை கொடுத்த ஆண்டவன் நமக்கு எப்படி இனிப்பு என்று கண்டுபிடிக்கிறதுக்கு நாக்கை சுவையுடன் கொடுத்திருக்கிறானோ, கசப்பு என்கிறதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாவல் கொடுத்திருக்கிறானோ, அதை போன்ற கோபம், சிரிப்பு, அன்பு, பாசம், அரவணைப்பு எல்லாமே ஒரே இடத்தில்தான் கொடுத்திருக்கிறான். ஆக எந்த ரூபத்தில் கையாள்வது என்றது நமக்கு நன்காகவே தெரியும். ஆகவே செருப்பை 2 காலில் அணியும் போது மாற்றி அணிந்தால் நடக்க முடியுமா? அதுதான் கோபத்தின் உச்சநிலை. ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள். வாழ்வில் நமக்காக இருக்கிறது. வாழ்க்கை ஒரு முறைத்தான். அதை வாழ்வதும் வீணாக்குவதும் உங்களோட கையில்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பொன்னான நாளில் எனது பங்கினை மக்களுக்காக இதை செயலி மூலமாக நான் உணர்த்துகிறேன். ஆக எல்லோருமே ஒரு ஜான் வயிற்றுக்காகவும் பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வயிறு நிறைந்து விட்டால் சேட்டையும் பண்ணுகிறார்கள் ஒரு சில பேர்கள். ஆக வயிறு நிறைவதற்கு முன்பே பொறுமையாக இருக்கிறார்கள். வயிறு நிறைந்தவுடன் பிரச்சனையை வாங்குகிறார்கள். ஏன் இந்த அவல நிலை? ஏன் இந்த சூழ்நிலையை? சந்தோஷமாக வாழதானே வந்திருக்கிறோம், சந்தோஷமாக தானே போக வந்திருக்கிறோம். ஆக அப்படி இருக்கும்போது நல்லதையே செய்வோம், நல்லதையே சிந்திப்போம் என்று எடுத்துக்காட்டாக நாம் பள்ளியில் படிக்கும்போது சொல்லித்தரவில்லையா ஆசிரியர்கள்? எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் வாழ்க்கையில் அப்படி என்று. அந்த உதாரணமெல்லாம் இப்போது எங்கே போகிறது? யாருக்கென்ன லாபம் என்கிற நோக்கில் பயணிக்கிறது. ட்ரெயின் பயணத்தில் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ நண்பர்கள் சேருவார்கள். ஆனால் இறங்கும் போதும் அவருடைய இடங்களில் இறங்கி விடுவார்கள். அதுவல்லவா? ஆனால் அதில் ஒரு சில குறிப்பிட்டவர்களை மட்டும் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம். சில பேர் ஃபோன் நம்பரை வாங்கி அதை தொடருவார்கள். சில பேர் அப்படியே விட்டு விடுவார்கள். இதுதான் வாழ்க்கை என்னும் வரலாறு. நாம் வாழ்வதும் வீணாக போவதும் உங்களது கையில்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பொன்னான நாளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆர்வம். வணக்கம். வாழ்வில் வெற்றி நிச்சயம்.